அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்நாளிலும் எங்களுக்கு இந்த ஜெபத்துக்கும் ஆராதனைக்கும் உம்மை தொழுதுகொள்ள வந்திருக்கிறோம் இயேசுப்பா. இந்த வேலைக்கும் நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த உங்க நல்ல கிருபைக்காக, உங்க நல்ல தயவுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையும் வரை எங்களை பாதுகாத்து எங்களை இதுவரை நடத்தி வந்த உங்கள் கிருபைக்காக நன்றி இயேசுப்பா. அந்த தேவையானதை எங்களை நடத்தி வந்த கிருபைக்கும் உங்கள் தயவுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் உம்மை தொழுதுகொள்ள உம்மை ஸ்தோத்தரிக்க வந்திருக்கோம் இயேசுப்பா. இந்த ஆராதனையிலே உங்கள் வார்த்தைகள், உங்கள் பிரசனங்கள் எங்கள் மேல் ஒவ்வொரு மேலும் தங்கியிருப்பதாக. எங்களை நீங்கள் எங்கள் ஒவ்வொரு மேலும் உமது கரங்கள், உங்களது வார்த்தைகள் எல்லா மேலும் பதிவதாக ஆண்டவரே. நீங்களே எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க சப்பா. துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். பாட வேலைகளை லிவிங்ஸ்டன் அண்ணா எடுத்து கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத இன்ப நல்ல நாமத்தினாலே இந்த நல்ல நாளில், இந்த பரிசுத்த வாரத்திலும், இந்த முதல் நாள் கன்வென்ஷன் கூடவைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாட்களிலும் கர்த்தர் நாமத்தில் ஒரு பெரிய காரியங்களை செய்வாராக. தெரிந்த சில பாடல்களை பாடி நாம் இயேசப்பாவின் நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்த போகிறோம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், மாறிடா எம்மான் நேசரே, மாறாதவர் உம்முடைய அன்பு அது என்னாலுமே, அந்த கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்புதே என்று ஒரு பழைய பாடல் நாம் சேர்ந்து பாட போகிறோம். ஏனெனில் பாவியாய் நாம் இருக்கையில் பாரில் நம்மை தேடி வந்தவர், நீசன் என்று நம்மை தள்ளாமல் அவர் நேசனாக நம்மை மாற்றிட்ட நம்ம ஆண்டவரை. கரங்களை தட்டி பாடுவோமா? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல் நாம் பாடி இயேசப்பாவின் நாமத்தை சேர்ந்து மகிமைப்படுத்தலாம். எல்லா கரங்களை தட்டி ஆமென். நன்றி இயேசுவே. மாறிடாயம்மா நேசரே, ஆகா மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும் அன்பிதே. சொல்லுவோம், மாறிடாயம்மா நேசரே, ஆகா மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும் அன்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதின் ஆழம் அறியலாகுமோ, இதற்கு இன ஏதும் பேரில்லையே, இன ஏதும் பேரில்லையே. ஆமென். நன்றி இயேசுவே. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. சொல்லுவோம், பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. சேர்ந்து, இயேசுவின் மகா அன்பிதே, அதின் ஆழம் அறியலாகுமோ, இதற்கு இன ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. உள்ளத்தான் அவரை தள்ளினாலும் உள்ளம் போல நேசிக்கிற ஆண்டவர் நமது ஆண்டவரையா. ஆமென். அல்லல் யாவும் அவர் அகற்றிட ஆதி தேவன் நமக்காக அவர் பலியானாரே. அந்த அன்புக்கு அது ஈடாகுமோ? ஆமென். உள்ளத்தால் அவரை தள்ளிடும் தம்
உள்ளம் போல நேசித்ததினார் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. சொல்லுவோம், உள்ளத்தால் அவரை தள்ளினும். ஆமே. ஆதிதேவன் பலியானாரே. சேர்ந்து சொல்லுவோம், இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகர்ந்திட, தூய தேவனின் சாயல் அணிந்திட, ஆவியாலே அன்பை சொரிந்தாரே. ஆவலா என் ஆண்டவரை சந்திக்க. ஆவியால் அன்பை பகர்ந்திட, தூய தேவனின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க. சொல்லுவோம், ஆவியால் அன்பை பகர்ந்திட, தூய தேவனின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க. சேர்ந்து ஆமென். இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. மீண்டும் சொல்லுவோம், இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் அன்புக்கு இணையாகுமோ? ஆமென். இதை உணர்ந்தவர்களாய் ஒரு பாடல் நாம் சேர்ந்து பாட போகிறோம். பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் அவர் ஒருவர் மாத்திரமே, பாரினில் அவர் நமக்காக அவர் பலியானாரே. பரிசுத்தமுள்ள ஆண்டவர் அவர் பாவமானாரே. பரிசுத்தமுள்ள அந்த ஆண்டவர் நமக்காக அவர் பாவமானாரே. பாரமான சிலுவையை ஆண்டவர் நமக்காக அவர் சுமந்தாரே, நமக்காக அவர் சுமந்தாரே. கல்லர் மத்தியில ஒரு கல்லன் போல என் ஆண்டவர் தொங்கினார் ஐயா. குற்றமற்ற அந்த ஆண்டவர் அவர் தொங்கினார். பரிகாசமும் பசிதாகமும் படுகாயமும் அவர் அடைந்தாரே. யாருக்காக? எல்லாம் நமக்காக என்று சொல்லி அர்த்தத்தை உணர்ந்து பாட போகிறோம். ஆண்டவரே, நான் செய்த பாவம், நான் செய்த குற்றங்கள் ஐயா, நான் செய்த எல்லா விதமான அக்கிரமங்களுக்காகவும் நீர் அந்த கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்தீரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி அர்த்தத்தை உணர்ந்து பாடுவோம். கர்த்தரின் நாமத்தை சேர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி இயேசுப்பா. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. காட்டிக் கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காக அப்பா இயேசுவை காட்டிக் கொடுத்தானையா. அவன் 30 வெள்ளி காசுக்காக கொலை செய்ய கொண்டு போனாரு, கொலை செய்ய கொண்டு போனாரு. அந்த கொல்கத மலைக்கு என் ஆண்டவர் இயேசுவை யாருக்காக? இயேசுவே, என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி உணர்ந்து பாடுவோமா? ஆமென். நன்றி அப்பா.
கொடுத்தான் 30 வெள்ளி. காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை சொல்லுவோம் காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி. காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே. கொல்கதா மலைக்கு இயேசுவை, கொல்கதா மலைக்கு இயேசுவை. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. கல்லர் மத்தியில் தொங்கினேன் ஆண்டவரையா. எவ்வளவோ பரிகாசங்கள், பசி தாகம் வேறு, எவ்வளவு படுகாயம் என் ஆண்டவர் அடைந்தாரையா. எவ்வளவு படுகாயம் அடைந்தாரு இயேசப்பா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே. கல்லர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினார். கள்ளன் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினார். பரிகாசமும் பசி தாகமும் படுகாயமும் அடைந்தாரே. படுகாயமும் அடைந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. கால்கள் கைகளில் ஆணிகள் பாய்ந்திட, கிரீடம் முள்களில் பின்னி சூடிட, ஐயா ரத்த வெள்ளத்தில் என் ஆண்டவர் தொங்கினாரே. ரத்த வெள்ளத்தில் ஆண்டவர் தொங்கினாரே. இதை காணும் உள்ளம் அது தாங்குமோ? இதை காணும் உள்ளம் அது தாங்குமோ? இதை காணும் உள்ளம் தாங்குமோ? தேங்க்யூ ஃபாதர். நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, கிரீட முள்களில் பின்னி சூடிட சொல்லுவோம். கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, கிரீட முள்களில் பின்னி சூடிட, இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தொங்கினார். இதை காணும் உள்ளம் தாங்குமோ? இதை காணும் உள்ளம் தாங்குமோ? பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. உலகத்தின் ரட்சகர் என் இயேசு, அவர் ஒருவர் மாத்திரமே. அவர் உயிர் கொடுத்தார் ஐயா. மீண்டும் எனக்காக அவர் உயிர் தெழுந்தார். அவரை நம்பினால் உன்னை கைவிடார். இயேசுவை நம்பினால் உன்னை அவர் கைவிடார். தளராமல் நம்பி நீ ஓடி வருவாயா? இயேசுவை நம்பி நீ ஓடி வருவாயா? உன்னை தானே அழைக்கிறார். உனக்காக அவர் ரத்தம் சிந்தினாரே. உனக்காக அவர் ரத்தம் சிந்தினார் ஐயா. ஆமென். உலகத்தின் ரட்சகர் இயேசுவே உயிர் கொடுத்தார், உயிர் தெழுந்தார். சொல்லுவோம். உலகத்தின் ரட்சகர் இயேசுவே உயிர் கொடுத்தார், உயிர் தெழுந்தார். தம்மை நம்பினாள் உன்னை கைவிடார். தளராமல் நம்பி ஓடிவா. தளராமல் நம்பி ஓடிவா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே.
பாவங்களா? ஐயா, உங்களுடைய வாழ்க்கையில் சாபங்களா? தீராத வியாதிகளா? பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில் உள்ளனவோ? நீ கண்டு நீ மனம் கலங்காதையா. கர்த்தர் இயேசுவண்டை ஓடி வருவாயா? கர்த்தர் இயேசுவண்டை நீ ஓடி வருவாயா? ஆமென். Thank you Father. நன்றி அப்பா. சாபங்கள், தீரா வியாதிகள், பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில். பாவ சாபங்கள், தீரா வியாதிகள், பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில் கண்டு நீ மனம் கலங்குவதேன்? கர்த்தர் இயேசுவண்டை ஓடிவா. கர்த்தர் இயேசுவண்டை ஓடிவா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக பாண்டாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, நீங்கள் என் அண்டையில் வாருங்கள் என்று சொல்லி உங்களை ஆண்டவர் அழைக்கிறார் ஐயா. இளைப்பாறுதல் தரும் ஒரு இடம் உண்டென்றால், இளைப்பாறுதல் தரும் ஒரு இடம் உண்டென்றால் அது இயேசு மாத்திரமே, இயேசு மாத்திரமே. இன்று நீ ஓடி வருவாயா? ஆமென். உனக்காகவும் என் ஆண்டவர் ரத்தம் சிந்தினார் ஐயா. நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஃபாதர். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரேன், வாருங்கள் என் அண்டையில் என்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரேன், வாருங்கள் என் அண்டையில் என்கிறார். இளைப்பாறுதல் தரும் இயேசுவை இன்று தேடி நாடி நம்பி வா. இன்று தேடி நாடி நம்பி வா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக பாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே, பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, நீங்கள் எல்லோரும் என்னண்டையில் வாருங்கள் என்று சொல்லி நம் ஆண்டவர் அழைக்கிறார். இளைப்பாறுதல் தரும் இயேசு அவர் ஒருவர் மாத்திரமே ஐயா. இதை உணர்ந்தவர்கள் இன்னொரு பாடல் நாம் சேர்ந்து பாட போகிறோம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் அந்த மாநிழலில் கண்மலை அது வெடிப்பதனில் புகலிடத்தை நான் கண்டுகொண்டேன் ஐயா. ஆமென். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் அந்த சிலுவையின் மாநிழலில் அந்த கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் ஒன்று என்று நான் கண்டுகொண்டேன். ஆமென். ஏனெனில் தேவனின் ராஜ்யத்தை திசை எங்கும் அது விரிவாக்கிடும். ஆசையாய் ஜெபித்திடும், அதற்கென்று வாழ்ந்திடும், யாருக்கும் அது கலக்கம் இல்லையே. ஆமென். எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். தெரிந்த ஒரு பழைய பாடல். கரங்களை தட்டி பாடி ஏசப்பாவின் நாமத்தை நாம் சேர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். Thank you, Jesus. Amen. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில்
சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ, கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கர்ஜிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும் ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவினில் அது நெருங்கவும் முடியாது. ஏனெனில் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலைந்து வெடிப்பதனில் நான் புகலிடத்தை கண்டு கொண்டேனையா. ஆமென். கர்ஜிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும், சொல்லுவோம், கர்ஜிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும் ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவினில் நெருங்கவும் முடியாது. சேர்ந்து ஆமென். ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவினில் நெருங்கவும் முடியாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ, கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. ரட்சிப்பின் கீதங்களும் மகிழ்ச்சியின் சப்தங்களும் கார்மேக அந்த இருட்டினில் தீபமாய் இலங்கிடும் என் ஆண்டவரால் இசை வளருமே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி தெரிந்த ஒரு பாடல் சேர்ந்து பாடி ஆமென் இயேசுவின் நாமத்தை நாம் சேர்ந்து மகிழ்ப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் கீதங்களும் மகிழ்ச்சியின் சப்தங்களும், சொல்லுவோம், ரட்சிப்பின் கீதங்களும் ஆமென். கார்மேக இருட்டினில் தீபமாய் இலங்கிடும் கர்த்தரால் இசை வளரும். கார்மேக இருட்டினில் தீபமாய் இலங்கிடும் கர்த்தரால் இசை வளரும். சேர்ந்து நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் ஆமென் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ, கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. தேவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கிடும். சொல்லுவோம், தேவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கிடும். ஆசையில் ஜெபித்திடும் அதற்கென்றே வாழ்ந்திடும் யாருக்கும் கலக்கம் இல்லை. ஆமென். ஆசையாய் ஜெபித்திடும் அதற்கென்றே வாழ்ந்திடும் யாருக்கும் கலக்கமில்லை. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ, கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. பொல்லானின் பொறாமைகளும் மறைவான சதிபலவும் வல்லோரின் கரத்தினில் வரைபடமாயுள்ள நம்மை அது அணுகாதே. அது ஒருபோதும் நம்மை அணுக முடியாதையா. நாம் சேர்ந்து ஆமென்.
பொல்லோனின் போராமைகளும் மறைவான சதி பலவும். சொல்லுவோம். பொல்லோனின் போராமைகளும் மறைவான சதி பலவும் வல்லோனின் காரத்தினில் மறைபடமாயுள்ள யாரையும் அணுகாது. ஆமே. வல்லோனின் காரத்தினில் மறைபடமாயுள்ள யாரையும் அணுகாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் அந்த சிலுவையின் மாநிழலில் கண்மலை ஒரு வெடிப்பதனில் புகலிடம் நம்மை கண்டு கொண்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு புகலிடம் இயேசு ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை உணர்ந்தவர்கள் ஒரு தெரிந்த ஒரு பாடல். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் நீ இருப்பாயா என்று சொல்லி அருமையான ஒரு பழைய பாடல். ஆமென். பாவம் பாராத பரிசுத்தர் நான், பாவி உன்னை அழைக்கின்றேன் பார், உன் பாவம் யாவையும் சிலுவையில் நான் சுமந்தேன் ஐயா, பாதம் தன்னில் இளைப்பாற நீ வருவாய் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னை நேசிக்கிறாயா, உண்மையாய் என்னை நீ நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நீ நேசியாமல் இருப்பாயோ, நீ நேசியாமல் இருப்பாயோ, அந்த கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நீ நேசியாமல் இருப்பாயோ. ஒரு நிமிடம் மாத்திரம் அந்த கல்வாரி காட்சியை நாம் நம்முடைய கண்கள் முன்னால் நாம் கொண்டு வந்து இந்த பாடலை நாம் அர்த்தத்தை உணர்ந்து பாடப் போகிறோம். என்னை நேசிக்கிறாயா, உண்மையா என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா. Thank you, Father. நன்றி இயேசுவே. ஆமென். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் அந்த முடிவினை நீ பார். பரிகாச சின்னமாய் சிலுவையில் உனக்காக நான் பலியானேனே. நீ நேசிக்கிறாயா, உண்மையாய் என்னை நீ நேசிக்கிறாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நீ நேசியாமல் இருப்பாயோ, அந்த கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானே பாவி உனக்காய், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானே பாவி உனக்காய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. உன் பாவம் யாவையும் நான் சுமந்தேனையா, உன் பாவம் யாவையும் அந்த கல்வாரி சிலுவையிலே நான் சுமந்தேனே.
என்னை உண்மையாய் நேசிக்கிறாயா? என்னை உண்மையாய் நீ நேசிக்கிறாயா? என்னை உண்மையாய் நீ நேசிக்கிறாயா? Amen. Thank you, Father. பாவம் பாரா பரிசுத்தர் நான், பாவி உன்னை அழைக்கின்றேன் பார். பாவம் பாரா பரிசுத்தர் நான், பாவி உன்னை அழைக்கின்றேன் பார். உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இளைப்பாறவா. உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன். ஆமென். என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை நான் இழந்ததினால். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே, உன்னை தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் ஐயா. ஒரு மானிடனாய் நான் ஓடி வந்தேனே, ஒரு மானிடனாய் நான் ஓடி வந்தேனே. என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? உண்மையாய் நீ என்னை நேசிக்கிறாயா? அந்த கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நீ நேசியாமல் இருப்பாயோ? அந்த கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நீ நேசியாமல் இருப்பாயோ? என்னை உண்மையாய் நேசிக்கிறாயா? ஆமென். Thank you, Jesus. வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனா. தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனா. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? சொல்லுவோம். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? அல்லேலூயா, அல்லேலூயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் ஆண்டவரே உம்மை நேசியாமல் நான் இருப்பேனோ? உம்மை நேசியாமல் நான் இருப்பேனோ? உண்மையாய் உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உண்மையாய் நான் உம்மை நேசிக்கிறேன். இதை உணர்ந்தவர்களாய் ஒரு பாடலை பாடி இயேசுப்பாவை நாமத்தை சேர்ந்து மகிமைப்படுத்த போகிறோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க என் உள்ளமே நீ கலங்கி போகாதே. என் ஆண்டவர் அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். உன் வாழ்க்கையில் நன்மைகள் ஒருபோதும் அது குறைந்து போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னத தேவன் உன்னோடு இருக்க உள்ளமே நீ ஒருபோதும் நீ கலங்காதே. ஆமென். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், அந்நாளின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் இந்நாளில் அவருடைய பாதத்திற்கு வந்திருக்கிற உங்களுடைய ஜெபத்தையும் அவர் கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சேர்ந்து பாட போகிறோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே நீ ஒருபோதும் கலங்காதே, ஒருபோதும் கலங்காதே. எல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? நன்றி இயேசுவே, நீர் என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு கலக்கமில்லை ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லா கரங்களை தட்டி ஆமென்.
உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. சொல்லுவோம், அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. Thank you, Father. அன்று அனாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயரை துடைத்தார் ஐயா. உன்னத தேவன் உன்னோடு இருக்க உள்ளமே நீ கலங்கி போகாதே. உள்ளமே நீ கலங்கி போகாதே. ஆமென். நன்றி இயேசுவே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் திரிந்த அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டார். சொல்லுவோம், அநாதையாய் திரிந்த அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டார். சேர்ந்து ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை, பாவத்தில் இருந்த நம்மை அவர் பரிசுத்தமாக்கின ஆண்டவர். அவர் பரிசுத்தமாக்கினவர் ஐயா. தாழ்மையில் கிடந்த நம்மை அவருடைய கிருபையால் தூக்கி எடுத்தாரே. உன்னத தேவன் உன்னோடு இருக்க உள்ளமே நீ கலங்கி போகாதே. என் தேவன் அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவரே. ஆமென். பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினவர். சொல்லுவோம், பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினவர். தாழ்மையில் கிடந்த உன்னை தந்தயமாய் தூக்கினவர். உணர்ந்து சொல்லுமா, தாழ்மையில் கிடந்த உன்னை தந்தயமாய் தூக்கினவர். சேர்ந்து சொல்லுவோம், உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. நோய்களை அவர் போக்கிடுவார். இயேசு பேய்களை அவர் விரட்டிடுவார். கலங்காதே என் மகனே, கலங்காதே என் மகளே, உன் கண்ணீரை என் ஆண்டவர் துடைத்திடுவார் ஐயா. உன் கண்ணீரை என் ஆண்டவர் துடைத்திடுவார். உன்னத தேவன் உன்னோடு இருக்க உள்ளமே நீ கலங்கி போகாதே. என் ஆண்டவர் அவர் நல்லவரப்பா. என் ஆண்டவர் அவர் நல்லவரே. ஆமென். நோய்களை போக்கிடுவார். இயேசு பேய்களை விரட்டிடுவார். நோய்களை போக்கிடுவார். இயேசு பேய்களை விரட்டிடுவார். கலங்காதே என் மகனே, இயேசு கண்ணீரை துடைத்திடுவார். சொல்லுவோம், கலங்காதே என் மகளே, இயேசு கண்ணீரை துடைத்திடுவார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. சேர்ந்து சொல்லுவோம், உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. சேர்ந்து ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க
உள்ளமே கலங்காதே, உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே நாம் எல்லோரும் நாம் எழுந்திருப்போம். ஒரு பாடலை பாடும் பொழுது நம்மை நம்முடைய காணிக்கும் ஆண்டவருக்கென்று நாம் அர்ப்பணிப்போம். தாய் மறந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களை மறப்பதில்லை, தந்தை வெறுத்தாலும் எங்களில் வெறுப்பதில்லை. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் எங்களை சுமப்பவர் நீர் ஆண்டவரே. ஆமென். அப்பா, ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்யாமல் தடை பண்ணுவது நம்முடைய பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுவாமி ஆண்டவரை கடலின் ஆழத்தில் நீங்க போட்டுருங்கப்பா என்று சொல்லி உணர்ந்து பாடுவோமா? ஆமென். நமக்காக அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர், அவர் பாவமானது சிலுவை சுமந்தார் ஐயா. நாம் உணர்ந்து பாட போகிறோம். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லை, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லை. தந்தை தாயினும் மேலான ஆண்டவர் என் தகப்பன் ஒருவர் மாத்திரமே. சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் நாமத்தை சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். ஆமென். Thank you Father. நன்றி இயேசுவே. Praise the Lord. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். சொல்லுவோம் ஆமென். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவத்தை நீங்க அகற்றிட்டீங்களப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி, தாய் தன் பாலகனை மறப்பாளோ அப்படியே மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய பாவத்தை அவர் சிலுவையில் சுமந்தார் ஐயா. உணர்ந்து சொல்லுவோமா? ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றி நீ. சொல்லுவோம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றி நீ. அத்தனை தூரம் என் பாவம் அகற்றி நீ. அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினி. சேர்ந்து சொல்லுவோம். தாய் மறந்தாலும் ஆமென் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. ஆண்டவரே, என்னுடைய பாவம் எல்லாம் மலை போல குமிஞ்சு கடந்துச்சப்பா. என்னுடைய பாவம் எல்லாம் மலை போல கடந்துச்சப்பா. ஆண்டவரே, எல்லா பாவங்களையும் என் முதுகுக்கு பின்னால எரிஞ்சிட்டேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. என்னுடைய எல்லா பாவங்களையும் உன் முதுகுக்கு பின்னால எரிஞ்சிட்டேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. உம்முடைய அன்பை நான் மறப்பேனோ? உம்முடைய அன்பை நான் மறப்பேனோ? தேங்க்யூ ஃபாதர். ஆமென். நன்றி இயேசுவே. மலை போன்ற எந்த மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீரே. சேர்ந்து சொல்லுவோம். மலை போன்ற எந்த மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீரே. முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீரே. முதுகுக்கு பின்னால்
எரிந்து விட்டீர். சேர்ந்து ஆமென். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்கள் ஐயா, சத்துருவானவன் ஐயோ நீ பாவி பாவி என்று சொல்லி ஆண்டவரே என்னை குற்றப்படுத்திட்டே இருக்கும் பொழுது, நீ பாவி இல்லப்பா, உனக்காக நான் கல்வாரி சிலுவையிலே உன் பாவத்தை சுமந்தேன் என்று சொன்னாரே. உன்னுடைய பாவங்களை எல்லாவற்றையும் கடலின் ஆழத்தில் நான் போட்டுவிட்டேன் என்று சொன்னவர். ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு ஈடு உண்டோ தகப்பனே நன்றி என்று சொல்லி உணர்ந்து பாடுவோமா. நன்றி அப்பா. Thank you Jesus. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. சேர்ந்து சொல்லுவோம். காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே, கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே, கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. சேர்ந்து தாய் மறந்தாலும் ஆமென் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா. ஆமென். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். சேர்ந்து ஆமென். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. நின்றவாறு நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் அவனுடைய கருத்தில் அர்ப்பணிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சமூகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகளுக்காக நன்றி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. உற்சாகமாய் கொடுத்திருக்கிறார்கள், அங்கீகரியும் ஏற்றுக்கொள்ளும். நாம மகிமைக்காக பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடையினையற்ற நாமத்தினால் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எதிர்காலத்தினுடைய 6 வாரங்கள் நிறைவு செய்து இந்த நாளிலே ஆண்டு சமூகத்திலே இந்த பரிசுத்த வாரத்தினுடைய முதல் நாளிலே கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டு சமூகத்திலே நாம் கூடி வந்திருப்பது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிருபை. தொடர்ந்து ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த வாரத்திலே திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்களிலும் நம்மோடு கூட வேதத்தை நமக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்பு சகோதரர் திரு சாம்குமார் அவர்கள் திருமல் நகர் சபை ஊழியராகவும் நற்செய்தி அருட்பணித்துறை டிஎம்ஏனுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து வருகிற அன்பு சகோதரர் வந்திருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்திருக்கிற அன்பு துணைவியார் அவர்களையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் 2008ஆம் ஆண்டு விடுமுறை வேதாகம பள்ளி திருமல் நகர் சபையிலே எடுக்கும் பொழுது அன்னாருடைய அறிமுகம் பெற்றேன். அந்த நாள் முதற்கொண்டு இந்த உறவு தொடர்ந்து வருகிறது. அவருடைய பிள்ளைகளும் முழு மனதோடு கூட ஊழியம் செய்கிற அன்பு பிள்ளைகள். ஆண்டவர் அவரையும் அவருடைய ஊழியங்களையும் தொடர்ந்து எடுத்து பயன்படுத்துவாராக. இப்பொழுது நாம் தெய்வ வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே,
தாமதன்பை காடடைந்தேன் தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. கிருபையும் இரக்கமும் மிகுந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு ஆண்டவரே உடைய சரீரத்தையும் பிற்க கொடுத்து உம்முடைய இரத்தத்தை தந்து ஆண்டவரே எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய சாபங்களையும் நீர் மன்னித்து ஆண்டவரே ஒரு மீட்பை தந்து ஒரு ரட்சிப்பை நீர் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக நீர் வழி நடத்துகிற நல்ல பாதைக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, இந்த நாளிலும் கூட அருமையான இந்த ஆலயத்திலே இந்த சமூகத்திலே வந்து எங்கள் கால்கள் நிற்க என் தேவன் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது அடியேனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உடைய மாறாத ஆண்டவரே பரிசுத்தம் கிருபை ஆண்டவரே எங்களோடு இருக்கட்டும். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரே அடியாரின் உள்ளங்களை ஆண்டவரே அப்பா அவருடைய ஆத்மாவை கர்த்தர் திருப்தி செய்வீராக. எங்களை தாழ்த்தி மறைத்து ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவதாக உங்களுடைய சேகர குருவானவர் அருமையான ஜெபஸ்டின் ஐயா அவர்கள் சொன்னது போலவே எனக்கு 2008 நல்ல ஒரு பழக்கம், எங்களுக்குள்ளாக நல்ல ஒரு கான்டாக்ட் எப்பவுமே உண்டு, உறவு உண்டு. அவர்கள் நான் சார்ந்திருக்கிற அந்த தெருமல் நகர் திருச்சபையிலே VBS எடுக்க அவர்கள் வந்தார்கள். பின்பாக படிக்க போனார்கள், குருவானவரானார்கள். இன்று ஒரு சேகர தலைவராய் அவர்கள் இந்த இடத்திலே அமர்ந்திருப்பதை பார்க்க எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கர்த்தருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். இந்த நாளிலும் அவர்கள் என்னை அன்போடு கூட அழைத்து இந்த 3 நாளும் நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முன்பாகவே என்னிடத்திலே குறித்து விட்டார்கள். அவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஐயாவுக்கு நான் நன்றி பலி ஏறெடுக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் கூட நமக்கு கிருபையாய் இறங்கி தருவாராக. மற்றுமாக இங்கே இருக்கிற எல்லாருக்காகவும் சபையின் மக்கள், கமிட்டி மெம்பர்ஸ், நம்ம சபை ஊழியர்கள் எல்லாருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த பரிசுத்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தர நாம் ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு கூட காத்திருப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் கூட நமக்கு நன்றாக தெரியும், அநேக பரிசுத்த வாரங்களை நீங்களும் நானும் பார்த்து வந்திருக்கிறோம். ஆகவே இந்த பரிசுத்த வாரத்தினுடைய முதல் நாளுடைய அந்த தலைப்பிலே நாம் கடந்து செல்ல நான் ஆசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளலாம். இருபத்தி 1 அதிகாரம் 19வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? மத்தேயு 21:19. ம் 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 அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற் போய் அதில் இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த லெந்து நாட்களில், குறிப்பாக இந்த பரிசுத்த வாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் நடைபெற்ற நிகழ்வுகளின் அடிப்படையிலே நாம் இந்த தியானங்களை ஏறெடுக்கிறோம். நேற்றைய நாளிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருத்தோலை பவனியாக எருசலேம் நகருக்குள் வந்தார் என்று பார்க்கிறோம். மீண்டுமாக அவர் மாலையிலே பெத்தானியாவுக்கு சென்று விட்டார். இரவு அங்கே தங்குகிறார். மறுநாள் காலையிலே தன்னுடைய சீஷர்களோடு கூட அவர் கடந்து வருகிறதை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருக்கு பசி உண்டாயிற்று. ஒருவேளை நம்ம நினைக்கலாம்,
வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், அவராலே எல்லாமே செய்ய முடியும். ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் அவருடைய உணவை அவரே தேடிக்கொள்ள முடியும். ஆனால் அவருக்கு எப்படி பசி வந்தது என்று சொல்லி ஒருவேளை நாம் நமக்குள்ளாக சிந்திக்கலாம். ஆனால் அவர் தேவகுமாரனாக இருந்தாலும் கூட இந்த உலகத்திலே அவர் எப்படி இருந்தார்? மனுஷகுமாரனாக இருந்தார். மனிதரான நம்மை போலவே, நமக்கு எப்படி கண்ணு, வாய், மூக்கு, வயிறு இருக்கிறதோ இதை போலவே அவரும் இந்த உலகத்திலே ஜீவித்தார். நமக்கு பசி என்றால் பசி அவருக்கு, நமக்கு கண்ணீர் வரும் என்றால் அவருக்கு கண்ணீர், நமக்கு தாகம் என்றால் அவருக்கு தாகம். ஆகவேதான் அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு பசி வந்தது என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவர் என்ன செய்கிறாரு? தூரத்தில் பார்க்கிறார். தூரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு அத்திமரம் அங்கே தெரிகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அத்திமரம் அங்கே தெரிகிறது. அந்த அத்திமரத்துக்கிட்ட நம்ம போனால் ஏதாவது நம்முடைய பசி ஆறுவதற்கு ஏதாவது கிடைக்கும். ஏன்னா அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை அங்கே காணப்படுகிறது. தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அங்கே நிச்சயமாக ஏதாவது கிடைக்கும். நம்ம சில நேரங்களில் எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோம். ஒருவேளை இரவு நேரமாக இருக்கலாம், ஒரு அன்டைமாக இருக்கலாம்னு வைங்களேன். நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம், நமக்கு பசி எடுக்கும். இந்த இடத்துல இந்த கடை நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனால் அந்த இடத்துல அந்த கடை இருக்காது. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தொலைவு போக வேண்டியிருக்கும். போனால் அந்த இடத்துல ஒரு லைட்டு தெரியும். ஆனால் சரி, இங்கே போனாலாவது நிச்சயமாக நமக்கு ஏதாவது கிடைச்சிடும் சொல்லிட்டு நம்ம அங்கே போனால் அங்கே என்ன இருக்குது? அப்போ தான் என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க? பாத்திரத்தை கழுவிட்டு இருப்பாங்க. நமக்கு எப்படி இருக்கும்? யோசித்து பார்ப்போம். இதை போலத்தான் நம்முடைய ஆண்டவருக்கும் என்ன செய்றாரு? ஒரு கோபம் உண்டாயிற்று என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது ஆண்டவர் வேதத்திலே அதிகமாக கோபப்பட்டு எந்த இடத்துலையும் இல்லை. ஆண்டவர் என்ன செய்றாரு? கோபம் ஒரு என்னது? கோபம் என்னது? கோபம் ஒரு பாவம், சரிதானா? கோபம் ஒரு பாவம். ஒருவேளை நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அந்த சூரியன் அஸ்தமிக்கு முன்பே உங்களுடைய என்ன செய்யறது? கோபமோ எரிச்சலோ எல்லாமே மறைந்து போக வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மரத்தை என்ன செய்றாரு? சபிக்கிறார். கோபத்தில் என்ன செய்றாரு? சபிக்கிறார். அது பட்டு போகிறது, உடனே பட்டு போகிறது. இதுதான் முதலாவது நிகழ்வு. 2 நிகழ்வு நடந்தது. ஒன்று, அத்திமரத்தை சபிக்கிறார். இரண்டாவதாக தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். இது ஷார்ட்டா சொல்லணும்னா இன்றைய நாளின் தலைப்பு அத்தி சுத்தி, சரிதானா? நீங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அத்திமரத்தை சபித்தல், தேவாலயத்தை சுத்திகரித்தல். சரி, இப்போ நம்ம இந்த அத்திமரத்துக்கு வருவோம். இப்ப அத்திமரத்தை ஆண்டவர் சபித்தார். எதற்காக ஆண்டவர் அத்திமரத்தை சபிக்க வேண்டும்? அது கனி கொடுக்கவில்லை. அது என்ன செய்யல? கனி கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்து தனது ஊழியத்தை கடல், மலை, எங்கெங்கேயோ நிறைவேற்றி வந்தவர். ஆக அவருக்கு இது ஒரு பெரிய காரியம் இல்லை. தன்னுடைய பசியை தீர்ப்பது அவருக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த அத்திமரத்தை கொண்டு தீர்க்க தரிசனங்களையும் சத்தியங்களையும் யாருக்கு கற்றுக் கொடுக்கிறார்? சீஷருக்கு கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக நமக்கு இன்றைய நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அத்திமரம் சபிக்கப்படுவதின் அர்த்தம் என்ன? அது கனி கொடுக்க அழைக்கிறார். என்ன செய்றாரு? அது கனி கொடுக்க அழைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அத்திமரத்தினுடைய ஒரு காரியம் என்னவென்றால், அது என்ன செய்யுமா? அது அத்திப்பழ காலம் இல்லைதான். அதுவும் அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அத்திப்பழ காலம் இல்லைதான். ஆனா இந்த அத்திமரம் காட்சியளிக்கிறது. எப்படி காட்சியளிக்கிறதுனா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த கடைக்கு போனால் கிடைச்சிரும், அங்கே பார்த்தா லைட் எரியுது, ஆனால் கிட்ட போன உடனே பாத்திரத்தில் தண்ணி கழுவிட்டு இருக்கிறான். இதை போல தான் இந்த அத்திமரம் என்ன செய்து? தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது இலைகளோடு காணப்படுகிறது. எப்படி இருக்கு? இலைகளோடு கூட. பொதுவாகவே இந்த அத்திமரம் என்னவா? முதல்ல பூ,
பிஞ்சு, காய், அப்புறம் கனி, இப்படித்தான் ஆரம்பிக்குமா. அதற்கு அப்புறம்தான் இலை என்ன வருது, அதுக்கப்புறம்தான் அந்த அத்தி இலை. ஆண்டவர் தூரத்திலிருந்து பார்க்கிறாரு. நம்ம கிட்ட போய் நம்ம பசிக்கு நமக்கு ஏதாவது நிச்சயமா அதுல இருக்கும். ஏன்னா அது இலையோடு கூட இருக்குது. இலை, ஏன்னா அந்த காய்க்கு, அந்த அத்தி மரத்து காய்க்கு அந்த இலை தான் கவசம். அப்ப அது கவசமா இருக்கிறது, பார்க்கறதுக்கு நல்ல இலைகள் படர்ந்து இருக்கிறது. அப்ப உள்ளுக்குள்ள நிச்சயமாக என்ன இருக்கும், கனி இருக்கும். அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் என்ன செய்றாரு, கிட்ட வந்து பார்க்கிறார். ஆனால் இந்த காயாவது நம்ம பசியாற்றி கொள்ளலாம் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்றாரு, அந்த கனியை பார்க்கிறார். ஆனால் அது எப்படி இருந்தது, கனி இல்லாதபடி வெறும் இலைகள் மாத்திரம் அதில் இருந்தது. அப்பவே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, கோபத்திலே சபித்து விட்டார். இலை இருந்தால் என்ன இருக்கணும், கனி இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம், என்ன காரணம், அது ஒரு வெளி வேஷம். அது எப்படி இருக்குது, பார்க்க வெளியே பார்க்க நல்லா இருக்கு, ஆனா உள்ள என்ன ஒன்றும் இல்லை. வெளியே நல்லா இருக்குது, ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு, ஆனா உள்ள ஹோல். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் அதை விரும்புவதில்லை. ஆண்டவர் நம்ம எப்படி இருக்கணுங்கிறாரு, உள்ளும் புறம்பும் எப்படி இருக்கணும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். உள்ளும் புறம்பும் ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாய் நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். இன்னும் அதிகமாய் சொல்ல போனா, இது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சத்தியம். நீங்களும் நானும் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும். என்ன வாழ்க்கை வாழணும், கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும். கனி இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. ஆண்டவர் சொல்வாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்ப நீங்களும் நானும் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக, உண்மையான கிறிஸ்தவளாக நாம் வாழும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய என்னுடைய இருதயத்திலே அது உட்கார்ந்திருக்கும், வெளியே போகாது. அந்த உள்ளும் பரிசுத்தமாக இருக்கும், நம்முடைய அவுட்டர் ஸ்ட்ரக்சரும் பரிசுத்தமாக இருக்கும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய காரியம் அதுதான். அப்ப முதலாவது இந்த அத்தி மரத்தை ஆண்டவர் சபித்தது எதற்காக, நமக்கு சத்தியங்களையும் ஆண்டவர் கொடுத்த அந்த தீர்க்க தரிசனங்களையும் நமக்கு சுட்டி காட்டும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். சீஷர்களுக்கு பக்கத்தில் இருக்காங்க சீஷர்கள், அவங்க ஆச்சரியப்படுறாங்க, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னீரே பட்டு போச்சு அப்படின்னு. இதை பண்ணப்பா, இது என்னப்பா, இதை விட பெரிய காரியம் நடக்கும், நீ கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தா போதுங்கிறார். கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தா போதும். அப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு, சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு மேலாக நம்மிடம் கனி நிறைந்த ஒரு வாழ்வை இதன் மூலம் எதிர்பார்க்கிறார். அன்றைக்கு அதை சபித்து விட்டார், ஆனால் அதுக்கு ஒப்புமையாக இன்று அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த உலகத்திலே அவருடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்து என் அண்டை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஒரு கனி நிறைந்த வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படியானால் படைத்தவர், அவருடைய சாயலாக நம்மை உண்டாக்கினவர் நம்மிடத்தில் கேட்பாரே, கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டுமே, அந்த பயம் எனக்கு வேண்டுமே. என் ஆண்டவர் என்னை அவர் சாயலாகவில்லவா படைத்தார், அவரை போலவில்லவா படைத்தார், அவருடைய பணி செய்யவே படைத்தார். நம்மகிட்ட கணக்கு கேட்பாரே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் அங்கே 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் யோசேப்பை குறித்து அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு கனிதரும் திராட்சை செடியாக போடப்படுகிறார். அவர் கனிதரும் திராட்சை செடி. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியம் நடந்துச்சு. தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே பகைக்கப்பட்டான், குழியிலே தூக்கி போடப்பட்டான், செத்து விட்டான் என்று சொல்லி போட்டுவிட்டு போன ஒரு நிலைமை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்றாரு, அவனை அங்கிருந்து எடுத்து எங்க வர்றான்,
எகிப்துக்கு வாரான். எகிப்துக்கு வந்து அங்கேயும் பலவிதமான சோதனைகளிலே அகப்படுறான். ஆனால் நல்லா பாருங்க, எல்லாவற்றிலும் கர்த்தர் யாரோடு கூட இருந்தார்? யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் அவரை விட்டு விலகவே இல்லை. அவரோடு கூட இருந்தான். ஆவியானவர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் எதுக்கு? அவன் கனி கொடுக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. அவனை முன்பதாகவே அனுப்பி வைத்து பெரிய பஞ்சகாலம் வருகிறது. அங்கே அவருடைய குடும்பத்துக்கும் அந்த பட்டணங்களுக்கும் போஷிக்கும்படியான ஒரு கனி நிறைந்த வாழ்க்கையை அவனுக்குள்ளாக ஏற்படுத்தி கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எதற்காக ஆண்டவர் அவனை முன்குறித்தவர்? ஆண்டவருக்காக அவன் அரிய பெரிய காரியங்களை செய்யும்படியாய். தன்னுடைய தகப்பனாரை போஷிக்கிறான், தன்னுடைய சகோதரனை போஷிக்கிறான். இன்னுமாக அந்த ஊரில் யார் யார் இருக்காங்களோ எல்லாருக்கும் பஞ்சகாலம் வந்த உடனே அவன் ஒரு கனி நிறைந்த செடியாக, ஊற்றாக அவன் வெளிப்பட்டான் என்று பார்க்கிறோம். இதை ஆண்டவர் விரும்புகிறார். நான் உன்னை படைத்ததின் நோக்கம் என்ன? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இன்னும் நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். நான் உன்னை படைத்தேனே. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய பெரிதான ஒரு கிருபை. இன்னும் அழகாக சொல்றாரு. எரேமியா 2:21 யாராவது வாசிக்கலாம்? எரேமியா 2:21. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் என்ன செய்றாரு? உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீங்கள் ஆகாத கொடிகளாய் மாறிப்போனது என்ன என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த பகுதியை நாம வாசிக்கும் பொழுது, இது அன்றைக்கு நடந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தானையா, இது இன்றைக்கு நமக்கு இல்லையா என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை சிந்திப்பது என்னுடைய மனதிலே விளங்குகிறது. உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நேற்றும் இன்றும் நாளையும் என்ன செய்யாது? மாறாது. இன்றைக்கும் நீங்க நம்முடைய இந்த சூழ்நிலைகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இதுதான் நடக்குது, இதுதான் நடக்குது. ஆகவே நாம் ஆண்டவருக்கு ஆகாமல் போகாதபடி நாம் ஆண்டவருக்கென்று கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். என்ன கனி? மனம் திரும்புதலின் கனியை நாம கொடுக்க வேண்டும். என்ன கனி? மனம் திரும்புதலின் கனி. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி அங்கே யோவான் சுவிசேஷகன் சொல்றதை நம்ம மத்தேயு 3:8 நம்ம பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனம் திரும்புதல் இந்த லெந்து நாட்களிலே நாம் அதிகமாய் காலையிலும் மாலையிலும் நம்ம என்ன செய்வோம்? மனம் திரும்புதலை குறித்து பேசியிருப்போம் இல்லையா? மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு இல்லையா, நித்திய ஜீவன், இவைகளை குறித்து நாம் அதிகமாய் நாம் தியானித்திருப்போம். இப்பொழுது நிறைவு பகுதிக்கு நீங்களும் நானும் இந்த வாரத்திலே வந்துவிட்டோம். இப்பொழுது ஆண்டவர் நமக்கு கடைசியாய் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? மனம் திரும்பு, மனம் திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு? நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மனம் திரும்புதல் அவர் விரும்புகிற ஒரு பெரிய ஒரு காரியம். மனம் திரும்ப நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம என்ன செய்வாராம்? அனுதினமும் ஆண்டவர் நம்மை சுத்தம் செய்ய ஆண்டவர் அவர் என்ன செய்றாரு? ஆயத்தமாய் இருக்கிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனியை நாம் கொடுக்க வேண்டும். பாருங்க, சகேயு அவனுக்கு எல்லா வசதியும் இருக்கு, எல்லா வாய்ப்பும் இருக்கு. அவன் பெரிய ஒரு டாக்ஸ் ஆபீசர், அவன்கிட்ட இல்லாத ஒரு காரியமே கிடையாது. ஆனால் அவனுக்கு ஒரு நாள் என்ன செய்யணும்? இயேசுவை பார்க்க வேண்டும். ஏங்க, எனக்கு எல்லாம் இருக்கு, எல்லா வசதி இருக்கு, எனக்கு கார் இருக்கு, பங்களா இருக்கு, ஃப்ளைட் இருக்கு, எல்லாம் இருக்கு, நான் எதுக்குங்க இயேசுவை பார்க்கணும்? நெவர், ஒருபோதும் அவன் நினைக்கல. அவனுக்குள்ளாக ஒரு குறைவு என்னதான் இருந்தாலும் உள்ளத்துல ஒரு சமாதானமும் சந்தோஷமும் இல்லைன்னு வைங்களேன், பிரயோஜனமே இல்லை. அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் யார் தர முடியும்? நன்றாக புரிந்து கொண்டான். இயேசு என்ற ஒருவர் இருக்கிறாரே, அவர் அந்தந்த இடங்களிலே போய் அவருக்கு பின்பாக ஒரு கூட்டம் போகிறதே, அந்த கூட்டத்தை போனவங்க சுகமாகறாங்களே,
அந்த கூட்டத்துக்குள்ள போகிறவங்க சந்தோஷம் படுறாங்களே, அந்த கூட்டத்துக்குள்ள போனவங்க எழுந்திருச்சு நடக்கிறாங்களே, அந்த கூட்டத்தில் போனவங்களுக்கு கண்ணு தெரியுதே. இப்படியாக அவனுடைய மனது சிந்தித்திருக்க வேண்டும். ஒரு நாள் யோசித்தான், இந்த இயேசு வரப்போகிறார் என்று தெரிந்து கொண்டான். இன்றைக்கு எப்படியாவது அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி காட்டத்தி மரத்திலே ஏறிவிட்டான். இவன் இயேசுகிட்ட போய் பேசணும்னு நினைக்கல, ஒன்றும் நினைக்கல, இயேசுவை பார்க்கணும். ஆனால் ஆண்டவர் வருகிறார், இயேசுவாமி வர்றாரு. வந்தவர் வேற எங்கேயுமே போகல, கரெக்டாக அவன் நிற்கிற மரத்துக்கு கீழே நின்று மேலே அண்ணாந்து பார்த்து சகைவை கீழே இறங்கி வாங்குறார். பாருங்க, என்றைக்கு நம்ம ஆண்டவரை நம்ம நிலைவுல கொண்டுட்டோமோ ஆண்டவர் நம்மக்கிட்ட வந்துடுவார். நம்ம நினைவுக்குள்ளாக, ஆண்டவரே எனக்கு இன்றைக்கு நான் உம்மை நோக்கி பார்த்துட்டு போறையா, இந்த பிரச்சனைகள் பாடுகள் எல்லாம் எனக்கு எத்தனையோ இருக்குது, என்னோட வாழ்க்கையில் இது என்னை விட்டு வெளியே போகணும் சுவாமி, இன்னைக்கு இந்த காரியமாக நான் போகிறேன், நீர் என்னோடு கூட வாரும். ஆண்டவர் உங்களுக்கு பின்னால் என்ன செய்வார், அவர் வருவார். உங்களுக்கே தெரியாது, அந்த பிரசன்னம் உங்களை கொண்டு செல்லும், அந்த பிரசன்னம் உங்களை நிறைவாய் நடத்தும். வான்னு சொன்ன ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே கீழே இறங்கி வாரான். வந்த உடனே அவன் உள்ளத்தில் உள்ளது எல்லாம் எங்கே வருது, வெளியே வாந்தியாக வருது. ஆண்டவரே நான் அதை செஞ்சுட்டேன், நான் இதை செஞ்சுட்டேன், நான் நாளத்தினே வாங்கினா தர்றேன், எல்லாவற்றையும் கொடுத்துட்றேன் ஆண்டவரே. பாருங்க, உள்ளத்துக்குள்ளே என்ன இருந்தது, இவ்வளோ நாளும் இருள் இருந்தது. அங்கே என்ன வந்தது, வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே இந்த உள்ள இருக்கிற இருள் என்ன செஞ்சது, வெளியே ஓடியே போயிருச்சு. அல்லேலூயா. உண்மைதானா? உண்மைதானா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எஸ், அல்லேலூயா. உண்மை. அவனுக்குள்ளாக இருந்த அந்த இருள் உள்ளிருந்து வெளியே போய்விட்டது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு வா, நான் உன் வீட்டுக்குள்ள வரணும். சுத்தி உள்ளவன்லாம் பார்க்கிறான், இவர் என்னடா ஏசாமி பெரிய ஆண்டவர் நினைச்சா இவர் பாவியுடைய கையை பிடிச்சிட்டு போறாரு, பாவியுடைய கையை பிடிச்சிட்டு போறாரு. வீட்டுக்குள்ள போறாரு, உள்ள நுழைஞ்சோன்னு சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனம் திரும்புதல், அவனுக்குள்ளாக ஒரு மனம் திரும்புதல். செய்யாததை கூட இல்லை, நான் அவன் பண்ணாததை கூட ஆண்டவரே நான் இதெல்லாம் செஞ்சிடறேன்னு சொல்லி அவன் வாக்கு கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, மனம் திரும்புதலின் கனிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, நீதியின் கனிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 10-11 வாசிங்க. அழகா சொல்றாரு பவுல், பிலிப்பியர்களை பற்றி சொல்றாரு. மேலும் உத்தமமானவர்களை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நீங்கள் நிறைய வேண்டும். என்ன கனிகளை நிறையணும்? நீதியின் கனிகள். நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே, நான் யாருக்காவது தவறான நீதியை நான் செஞ்சிருக்கேனா? நீதிக்கு எதிரானது எது? நீதிக்கு எதிரானது எது? அநீதி. அப்ப நான் யாருக்காவது என்னுடைய வாழ்க்கையில நான் அநீதி செய்திருக்கிறேன் என்றா, அந்த அநீதி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாச்சே. யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நாம் நினைவு கூர்வோம், ஆண்டவரே, அறிந்தோ அறியாமலோ என்னுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் இப்படி நடந்திருக்கலாம். இன்றைக்கு நாம நினைவு சொல்லுவோம். ஏனென்றால் நான் அநீதியோடு கூட வாழ்வேன் என்றால் ஆண்டவர் என்னை பார்த்து சபித்து விடுவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீதியின் கனிகளால் நீங்களும் நானும் நிறைய வேண்டும்.
நான் ஏற்கனவே சொன்னேன், மூன்றாவது கனி யாரு? யோசேப்பு. என்ன கனி? நற்கிரியைகளாகிய கனி. சரிதானா? மூன்றாவது கனி எது? நற்கிரியைகளாகிய கனியை என்ன செய்யணும்? அவர் கொடுத்தார். சரிதானா? யார் யாருக்கோ போஷித்தார். அந்த அரசன் குடும்பத்துக்குள்ள போய் அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கை, அவர் நினைச்சிருந்தார்னா அந்த வீட்டில் அவருடைய அந்த தலைவருக்கு அடுத்த போஸ்ட் அவர் தான், என்னன்னாலும் செஞ்சிருக்கலாம். ஆனால் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார், தன்னுடைய உத்தமத்தை காத்துக்கொண்டார், தன்னுடைய உக்கிரானத்துவத்தை காத்துக்கொண்டார், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தார். ஆகவே எல்லாருக்கும் நற்கிரிகையில் செய்தார். பஞ்ச காலத்திலே எல்லாரையும் போஷிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். ஒருவேளை நினைச்சிருக்கலாம், டேய் என்னைய நாங்கள் வரும்பொழுது நீ எங்களை வந்து குழியில் தூக்கி போட்டல செஞ்சிருக்கலாமே. இப்போ நீ வந்து என்ன செய்யறு? என் காலில் முழங்கால் போடு, உனக்கு ஒன்றும் உணவு கிடையாது சொல்லலாமே. என்ன செஞ்சாரு? அன்போடு கூட அவர்களை என்ன செஞ்சாரு? அரவணைத்தார். இதுதாங்க தெய்வீக அன்பு. தெய்வீக அன்பு மன்னிக்கும். அவர் நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம், செய்யலை. எல்லாரையும் அரவணைச்சு அவருக்கு வேண்டிய பணம் கொடுத்து, அவருக்கு வேண்டிய உணவுப் பொருட்கள் கொடுத்து, நற்கிரியைகளை செய்து அங்கே அனுப்புகிற ஒரு காரியங்களை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த அத்தி மரத்தை கொடுத்து நமக்கு என்னத்தை ஆண்டவர் காட்டுறாருன்னா, நாம் மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும், நீதியின் கனிகளை கொடுக்க வேண்டும், நற்கிரியைகளின் கனிகளை நீங்களும் நானும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அங்கே என்ன நடக்குது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது கனி கொடுக்க அழைச்சிட்டார். என்ன கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாமளும் தியானித்து விட்டோம். இரண்டாவதாக இந்த பட்டு போன அத்திமரம் எதற்கு என்று சொன்னால், விசுவாசத்திற்கு அடையாளமாக. எதற்கு அடையாளம்? விசுவாசத்திற்கு அடையாளம். ஆண்டவர் சொல்றாரு அங்கே போய், அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது நல்லா தெரியும். கடுகு அளவு விசுவாச, விதையளவு விசுவாசம் உனக்கு இருந்தா இந்த மலையை பார்த்து இது பெயர்ந்து போனா அது போய் கடல்ல போய் விழுங்காரு. எதுக்கு அந்த வார்த்தையை சொல்றாரு? ஆண்டவரே, இவ்வளவு சீக்கிரமா இந்த அத்திமரம் பட்டு போச்சே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கடுகு விதையளவு விசுவாசம் இருக்காப்பா? இருந்தா அதை மலையை பெயர்ந்து போன்னு சொன்னா அது பெயர்ந்து போகணும்ப்பா. இந்த கானானிய பெண் பாருங்க, இந்த கானானிய பெண் ஆண்டவரிடத்துல போறா. என் மகள் கொடிய பிசாசுனாலே என்ன செய்யறா? வேதனைப்படுறா. ஆண்டவரே, நீ அவளுக்கு எப்படியாவது சுகம் கொடுக்கணும் ஐயா. அவள் ஒரு புற இனத்து பெண், அவள் யூதர் அல்லாத ஒரு பெண். ஆண்டவர்கிட்ட போறா. அங்க அவங்களுக்கு இடம் கிடையாதுன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அவளுக்கு இடம் கிடையாது, போக முடியாது. ஆனா ஆண்டவர் அவ சொல்றார், வந்து சொல்றத என்ன செய்யறாங்க? இப்ப கேட்டுக்கிட்டே இருக்கார். அப்படியா அன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லாம அமைதியா ஆண்டவர் பார்க்கிறார். சீஷர்கள் என்ன சொல்றான்? ஆண்டவரே, அவளை அனுப்பிவிடும், அவளை அனுப்பிவிடும் சொல்லிட்டு ஓயாம அவளை அதட்டுறாங்க. அப்பவும் என்ன செய்யல? அவ அசைஞ்சு கொடுக்கல. உடனே ஆண்டவர் அப்புறம் வாயை திறக்கிறார். ஏமா, நான் காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் அனுப்பப்பட்டேன் ஒழிய உனக்கு இல்லமான்னார். காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டனே, இருக்கலாம் ஆண்டவரே, அதுல ஏதாவது எங்களுக்கு கொஞ்சம் இல்லம்மா. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறதே நல்லதல்ல. யார் பிள்ளை, யார் நாய்க்குட்டி? பிள்ளை யாரு? இஸ்ரவேல் மக்கள். நாய்க்குட்டி யாரு? அந்த புற இனத்து பெண். அப்பவும் அந்த பெண் என்ன சொன்னான்னா, இல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மேலே சாப்பிடும்ல, அதுலேருந்து சின்ன சின்ன பருக்க துணிக்க விழும்ல, அதை நாங்கள் எடுத்துக்கிறோம், அது எங்களுக்கு சுதந்திரம் ஆண்டவரேங்கிறோம். எவ்வளவு பாருங்க. ஆண்டவர் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசல. உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே ஆக்கடவுதுன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எவ்வளவு ஒரு பெரிய அரிதான விசுவாசம். இந்த விசுவாசம் இந்த அத்தி மரத்திலே நமக்கு காண்பிக்கப்படுகிறது. நமக்கு விசுவாசம் அங்கே வேண்டும் என்று சொல்லி, நமக்கு விசுவாசத்திலே நாம் இன்னும் வளர வேண்டும், கனி கொடுக்க வேண்டும், விசுவாசத்திலே
நாம் வளர வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இன்னுமாக நீங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அழகா அங்கே ஆண்டவர் சொல்றாரு, வாசிக்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க் 11:17. மார்க் 11:17. போதும். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. 2 காரியத்தை செஞ்சாரு. ஒன்று அத்திமரம், இன்னொன்று தேவாலய சுத்திகரிப்பு. சரிதானா? அப்ப என்னுடைய வீடு ஜெப வீடு. பார்க்கிறாரு, ஆண்டவர் பார்க்கிறாரு, அங்க பலவிதமான காரியங்கள் நடக்குது. அந்த நாட்களிலே அந்த இஸ்ரவேல் அந்த தேசத்திலே அன்றைக்கு பலி கொடுக்கிற ஒரு பழக்கம் உண்டு. அங்குள்ள அந்த நாட்களில் இருந்த மத தலைவர்கள் அதை சுற்றிலும் ஒரு வியாபார ஸ்தலமாக கொடுக்கல் வாங்கல் உள்ள ஒரு காரியமாக மாற்றிவிட்டார்கள். இதை பார்த்த ஆண்டவர் வேதனைப்படுகிறார். அவர் மனசு வேதனைப்படுகிறார். என்ன செய்கிறாரு? உள்ள போய் என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறதே, நீங்கள் அதை கள்ளர் குகையாக்கினீர்களே என்று சொல்லி அவர் வருத்தத்தோடு கூட அங்கே பேசுகிற ஒரு காரியத்தை, வேதனையோடு கூட அவர்களை விரட்டுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய வீடு அது விண்ணப்பங்களின் வீடு. ஆண்டவருடைய வீடு துதிகளின் வீடு. ஆண்டவருடைய வீடு வல்லமையை வெளிப்படுத்துகிற வீடு. அவருடைய ஜெப வீடு துதிகளின் வீடு, விண்ணப்பங்களின் வீடு, ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிற வீடு ஆண்டவருடைய வீடு. ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு, என்னுடைய வீடு இப்படிப்பட்ட வீடா இருக்கிறதே, இதை நீங்கள் கள்ளர் குகையாகி விட்டீர்களே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை நம்ம எல்லாவற்றிலும் சரியா இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நான் எப்படி இருக்கிறேன்? நம்முடைய நீதி அழுக்கும் கந்தையுமாய் இருக்குது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசி வாசல் நின்று அந்த ஆல்டரை பார்க்கிறாரு. ஐயோ, நான் அதமானேன், என் தேவனுக்கு முன்பாக நான் ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன செஞ்சிட்டேன், மோசம் போனேனே என்று சொல்லி அழுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் அவருடைய தேவ ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? அது விண்ணப்பத்தின் வீடாய், நீங்கள் வந்து ஜெபிக்கிற வீடாய், உங்களுடைய ஜெபங்களுக்கு என்ன செய்யறோம், பதில் தருகிற ஒரு வீடாய் இந்த வீடு இருக்கிறது. மாத்திரமல்ல, துதிகளின் சத்தம் எப்பொழுதும் இங்கே கேட்டுக்கொண்டே இருக்கும். அருமையான சகோதரர், நான் வரும்பொழுது அழகாக பாடி துதித்து கொண்டிருக்கிறதை நாம் கேட்கிறோம். எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். அடுத்ததாக, இங்கே ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு என் செவிகள் கேட்கிறவைகளும் என் கண்கள் பார்க்கிறவளுமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்ம சும்மா ஜெபிக்கல, இங்க ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார், அதற்கு பதில் தருகிறார், அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படியாக நீங்கள் இந்த தேவாலயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியத்தை பார்க்கிறோம். கொர்நேலியுவை எடுத்துக்கொள்ளுங்க. கொர்நேலியு அவருடைய வீடு ஜெப வீடு தானே. கொர்நேலியு தன்னுடைய உறவின் முறையார எல்லாரையும் கூட்டி என்ன செஞ்சாரு, எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி உட்கார வைத்து என்ன செய்யறாரு, பேதுருவை வைத்து என்ன செய்யறாரு, போதனையை கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நான் கனி கொடுக்க வேண்டும் ஐயா, நான் கனி கொடுக்க வேண்டுமே. தகப்பனே, என்னுடைய வீடு ரட்சிப்பின் வீடாய் இருக்க வேண்டுமே, என்னுடைய வீடு விண்ணப்பத்தின் வீடாய் இருக்க வேண்டுமே, என்னுடைய வீடு ஜெப வீடாய் இருக்க வேண்டுமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அங்கே பேதுரு அங்கே பிரசங்கம் பண்ணின பொழுது கொர்நேலிய வீட்டில் அனைவரும் பரிசுத்த ஆவியால் நிறைந்து என்ன செஞ்சாங்களாம், ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். அனைவரும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தார்கள். நம்முடைய வீடு ஒரு நீதிமானின் வீடாக காணப்பட வேண்டுமே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலும் கூட கனி கொடுக்க நீங்களும் நானும்
அழைக்கப்படுகிறோம். கனி கொடுக்க அழைக்கப்படுகிறோம். மனம் திரும்புதலின் ஒரு கனி, ஒரு நீதியின் ஒரு கனி, நற்கிரியைகளாகிய கனி. ஆண்டவர் அதை விரும்புகிறார். இந்த கனிகள் நம்மிடத்திலே காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து அகமகிழ்வார். அவருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கும், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும், சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்முடைய இல்லம், நம்முடைய ஆலயம் மாத்திரமல்ல, நம்முடைய சரீரமே ஆண்டவர் தங்குகிற ஆலயம் ஐயா. இந்த ஆலயம், இதற்குள்ளாக என்ன இருக்கணும்? ரட்சிப்பு இருக்கணும். இதற்குள்ளாக என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். இதுக்குள்ளாக என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். ஆண்டவர் விரும்பும் பரிசுத்தம் இருக்கணும். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட வாசம் பண்ணுவேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த லெந்து நாட்களிலே, இந்த 3 நாட்களிலே முதலாவது நாள் நாம் கனிகளை குறித்து, அத்திமரத்தை சபிப்பதையும் தேவாலயத்தை சுத்திகரிப்பதையும் குறித்து நாம் தியானித்தோம். நாளைய நாளிலே நாம் கேள்வி நாளை குறித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் செய்திகளை தியானிப்போம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நின்றிருக்கிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தை வெளிவந்ததையா, நான் அல்ல சுவாமி, அப்பா நீரே வெளிப்பட்டீர் என்று நான் முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். உம்முடைய வார்த்தை வெளிப்பட்டது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஐயா. வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் பரிசுத்த ஆவியாலும் நிரப்புவீராக. பிள்ளைகள் உமக்கென்று கனி கொடுக்கவும் ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே, வீடுகள் உம்முடைய ஜெப ஆலயமாகவும் ஆண்டவரே தகப்பனே நீர் மகிமைப்படும்படியா இருக்க உடைய பலத்த கரத்துக்குள்ளாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த சபையின் குருவானவர் ஐயாவுக்காக ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிறோம் அப்பா. எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும். உடைய நாமத்தை ஆண்டவரே நெற்றிலிட்டு கர்த்தாவே அப்பா நீர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீராக. ஆண்டவரே, இந்த திருச்சபையிலே பணி செய்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களுக்காயும் ஜெபிக்கிறோம். முப்பர்களுக்காய் ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.